ஆலயங்களுக்கு சென்று வழிபட இயலாத நிலையில் வீட்டிலேயே ஸ்ரீ தோரண கணபதியை மனதால் தியானித்து அகஸ்தியர் நாடி நூலில் பிரசன்ன காண்டம் பகுதியிலுள்ள ஸ்ரீ தோரண கணபதி பிரசன்ன ஸ்துதியை தினமும் 3 முறை படித்து வர கடன் பிரச்சனைகள் யாவும் நீங்கும், வாழ்வில் வறுமை அகன்று வளம் பெருகும். சக்தியின் மைந்தனாய் சித்திகள் சேர்த்திடும் முக்தியின் பொருள் சொன்ன மூத்த கரிமுகவாய் காரணனை புகழ்பொருளை கடன் தீர்வீரனே தோரண கணபதியை தோன்றிடுக என் கண் முன்னே. திருமகள் அருளிருந்தும் திரவியங்கள் சேராமல் திருவிருந்தும் வாழ்வுதனில் ஒளியின்றி நிற்கின்றோம். கடன்பட்டு கலங்கும் நெஞ்சை கனிவுடன் காத்திடவே உடன் வந்தே உபாயங்கள் காட்டிடுவாய் கரிமுகவாய். பொருள் பெற்ற நேசர்களும் தனம் பெற்ற மாந்தர்களும் கருணை சொல் தவித்து கடுஞ்சொல் உதிர்க்கையிலே கரியோனை கஜமுகனை கண் திறந்த தீர்வளிப்பாய். விரயம் ஏதுமின்றி வீண் பொருளை கொணர்ந்திடுக. மாதுளை மாங்கனியும் கொவ்வை என ஐங்கனியும் பாதிநிலை செய்தி சொல்லி செவ்வாய் மதி சதுர்த்தியிலும் சேரும் இரவி காலத்திலும் மலர் தூவி படைத்திட்டோம். தோரணனே செப்பேலின் மூத்தவனே செவிசாய்ப்பாய். பூரணியின் மைந்தனாக புவனம் அதில் தோன்றியவா தோரண வாயில் அமர்ந்து தோல்வாரை காப்பவரே. சக்தியின் மேகலையில் புத்தி தரும் புகழ்மகவே. எத்திக்கும் கடன்பட்டோர் எதிர்வந்த நிற்கையிலே சந்திரன் ஒளி கரைத்து சரித்திரம் படைத்தது போல் இந்திரன் வில்லொடித்து மதி தந்த விதி சொன்னவரே. குன்றத்தூர் சக்தி பீடமதில் கடன் தீர் கணநாதனாய் கன்று முன் பசு போல கனிமுகம் காட்டி நிற்பாய். தோரண கணபதியை தோன்றிடுக என் கண் முன்னே.